உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். விட மாட்டேன் யாருமே என்ன நீ சவுல சட்டை கட்டா நான் மொக்கையா பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் எல்லாருமே நாளைக்கு என்ன அவருக்கு மொட்டா பாருங்க மேல கை வச்சிட்டீங்களா அட்வொகேட் தெரிஞ்சு கை வச்சிட்டீங்களா நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தனது முகம் தெரியக்கூடாது என்பதற்காக முகத்தை கைகளால் மறைத்து திரும்பி நிற்கும் இவர்தான் போதையில் அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட காவலர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்து வருபவர் கிரிதரன் நள்ளிரவு 11:30 மணியளவில் மவுண்ட் ரோட்டில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலுக்கு சாப்பிட கிரிதரனும் இளம்பெண் ஒருவரும் பைக்கில் சென்றிருக்கிறார்கள். அப்போது பைக் மீரான் சாஹிப் தெரு அருகே சென்று கொண்டிருந்த போது சாதாரண உடையில் இருந்த சிந்தாதிரிப்பேட்டை காவலர்களான சதீஷ்குமார், அக்பர் ஆகிய இருவரும் பைக்கில் திடீரென இடதுபுறம் திரும்புவதற்காக வாகனத்தை திருப்பியதாகவும் அதனை கிரிதரன் தட்டி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. சார் போலீஸ்னா குஷ்ட வண்டி ஓட்டுவீங்களா? அடி வாங்குவா உன்னால ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ்னா குஷ்ட வண்டி ஓட்டுவீங்களா? இதோ பாருங்க தொப்பி இருக்கு, இதோ வண்டி நம்பரு. அவர் மேல இல்ல அவர் மேல கை வைக்கிட்டு அண்ணா வர என் போனை வச்சுட்டேன் பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வண்டி எல்லாமே எடுத்துட்டேன்ல, நாளைக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸ் போவேன். இவ்வளோ போதில் வண்டி ஓட்டுறாங்க இவங்க, இதுக்கு வந்து போலீஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க, என்ன அடிக்கிறாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல வந்தாங்க, என் மூஞ்சில பாருங்க, என் மூஞ்சி காயம் பாருங்க. எஃப்1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காவலர்கள் சதீஷ்குமார் மற்றும் அக்பர் இருவரும் மது போதையில் இருந்ததாகவும் அருகில் கிடந்த கட்டையை எடுத்து வழக்கறிஞர் கிரிதரனை தாக்க முயன்ற போது கிரிதரன் மொபைலில் வீடியோ எடுத்ததாகவும் அதனை பார்த்த அந்த காவலர்கள் போனை உடைத்ததோடு வழக்கறிஞர் கிரிதரனின் கன்னத்தில் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. காயமடைந்த வழக்கறிஞர் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போலீஸ் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் காரணம். இப்போ நீங்களே சொல்றீங்க, நாளைக்கு நீங்க வந்து விட்னஸ் நீங்க வரணும், நீங்களே சொல்றீங்க. இதனால தான் பப்ளிக் வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க. இதுலயே கிளியரா தெரிஞ்சிருச்சு, நீங்க பேசுறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. சம்பந்தப்பட்ட ஆளுங்களே தான் சொன்னீங்க, வந்ததுல கிளம்ப சொன்னா அதுல இருந்து அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க தான நான் இன்சிடென்ட் ஆனவங்களே போயிட்டாங்க. முன்னாடி நாங்க வந்தவங்க வந்து வீடியோ அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேளுங்க. அதுக்குள்ள கோர்ட் விட்னஸ் தகவல் அறிந்து போலீசார் அங்கு வந்த நிலையில் வழக்கறிஞர் கிரிதரனின் நண்பர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடிச்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வண்டி ஓட்டுறதுக்கு டிடி தானே நான் பிடிக்க சொல்றேன், அதையே பிடிக்க மாட்டாங்க காவல்துறை. இப்ப நான் ஓட்டுனா டிடி கீழே வந்தாலும் காவல்துறை டிடி எடுக்கணும் வந்தா ஏன் காவல்துறை எடுக்க மாட்டாங்க? அடிச்சதுக்கு நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கட்டும். எனக்கு டிடி ஊத சொல்லுங்க தான் நான் கேட்கிறேன். அவருக்கு குடிபோதையில இருந்தாரு நீங்க எழுதி கொடுங்க. இல்ல அது குடிபோதையில இருந்தா நாளைக்கு காலையில டிடி குடிபோதையில இல்லன்னு சொல்லுவீங்க, கேட்டா மூஞ்சி மூடின்னு சொல்லுவீங்க. காவலர் சதீஷ்குமார் சம்பவ இடத்தில் இருந்து சென்ற நிலையில் காவலர் அக்பர் மட்டும் காக்கி நிற பேண்ட் அணிந்து அங்கு நின்றார். அப்போது ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் கிரிதரன் காவலர் அக்பரை நோக்கி, நான் அட்வொகேட்னு தெரிஞ்சே என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க என கூறி மொபைலில் வீடியோ எடுத்தார். உடனே காவலர் அக்பர் அங்கிருந்து நகர்ந்து சென்ற போதும், எங்க தப்பிக்க பாக்குறீங்க, இவரை வீடியோ எடுங்க என வழக்கறிஞர் கிரிதரன் விடாமல் துரத்தி சென்றார். அப்போது காவலர் அக்பர் தனது முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டு கதவின் முன் அசையாமல் நின்று கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் கிரிதரனும் அங்கு நின்றவர்களும் காவலர் மது போதையில் இருக்கிறார், அவரை சோதனை செய்யுங்கள் என வலியுறுத்திய போதும் அங்கு வந்த போலீசார் காவலர் அக்பர் மது அருந்தி உள்ளாரா என சோதனை செய்யவில்லை என கூறப்படுகிறது. அடிச்சவங்களை யாரும் வீடியோ கூடாது, வீடியோ எடுங்க.
அந்த தொப்பி அவரே தான் கிழிச்சிட்டாரு. பாருங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க சார், வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. கன்னத்தில் இரத்த காயத்தோடு இருப்பதையும் மொபைலை போலீசார் எப்படி உடைத்தார்கள் என்பதையும் வழக்கறிஞர் கிரிதரன் காண்பித்தார். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பின்னரும் மது போதையில் தாக்கியதாக சொல்லப்படும் காவலர்கள் சதீஷ்குமார், அக்பர் ஆகிய இருவர் மீதும் கைது நடவடிக்கை மற்றும் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என போலீசார் சொல்லி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மவுண்ட் ரோட்டில் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன். 2 வீலரில் பைக்கில் இந்த பைக்கில் தான் வந்துட்டு இருந்தேன். சடனாக எனக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்தாங்க. அந்த வண்டி சடனாக இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தாங்க. நான் எதிர்த்தா கீழே விழ வேண்டியது. நான் முன்னாடி போயிட்டு ஆனால் பார்த்து போங்கன்னு சொன்னேன். அவர் திரும்பி பார்த்துட்டு அசிங்கமாக ஒரு கேட்டார், என்ன வாடா அப்படின்னு கேட்டார். நான் சடனாக வந்தேன். என்னென்ன எப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, இறங்கி பைக்லேருந்து இறங்கினோடனே அவர் என்னை அடிக்கிறதுக்கு வந்தார். முன்னாடி பார்த்தா ஒரு வண்டி முன்னாடியில் பார்த்தா தொப்பி இருந்தது. ஓ நீங்கள் போலீஸ்னா இது இப்படி தானே கேட்பீங்களா, நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போய்க்கலாம். அவங்க 2 பேரும் செம்ம போதை, 2 போலீஸ் இருந்தாங்க, 2 பேருமே செம்ம போதை. போலீஸ்னா நீங்கள் ட்ரிங்க் அண்ட் வண்டியில் ஓட்டு போவீங்களான்னு நான் சொல்லி கேட்டேன். அப்போ முன்னாடி இருந்தோ நான் வந்து என்னோட ஃபோன் வந்து இல்லாமல் இன்னொரு ஃபோனில் வந்து நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துகிட்டே போகிறப்ப என்னை வந்து அந்த கட்டையை தூக்கி அடிக்க வந்தார். அப்போ இங்கே இருக்க பப்ளிக்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, போலீஸை வந்து தடுத்தாங்க. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் வீடியோ எடுத்துருக்கிறப்போ ஃபோன் எடுத்து 100 கால்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோன் எடுத்து நான்